நமக்கு லீவ் இருக்கிற அன்னைக்கு தானங்க இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். சமையல் மட்டுமே டெய்லி பண்றோம். இந்த மாதிரி வேலையெல்லாம் லீவ் அன்னைக்கு தான் நம்ம செய்ய முடியுது. என்னதான் பண்ணன்றது நான் சொல்றேங்க. நேத்து கடை வீதியில கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நேத்து விளாக்லயே சொல்லியிருந்தேன். இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுமே பாலை அடுப்புல வச்சுட்டு மேல வந்தாச்சு. வெயிலுக்கு முன்னாடியே கொஞ்சம் காய போட்டுடலாம் அப்படின்ட்டு. அப்பயே எந்திரிச்சது 7:30ங்கிறதுனால நான் மேல வர்றதுக்கு 8 8:15 ஆயிருச்சுங்க. வந்து எல்லாத்தையும் காய போட்டாச்சு. இந்த பொருள் எல்லாம் கோயம்புத்தூர்ல விஜயா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற கடையில தான் வாங்கினேன். அது வந்து கடை வீதியில இருக்கும். சீரகம் பாத்தீங்கன்னா 350 ரூபாய் ஒரு கிலோ, மிளகு 1 கிலோ 900 ரூபாங்க, சோம்பு 170, வெந்தயம் 140ங்க. இதெல்லாமே கிலோ கணக்கு நான் சொல்றேன். கடுகு 150, மல்லி 1 கிலோ 90 ரூபாங்க. கசகசா 50 கிராம் தான் வாங்கினா, அதுவே 90 ரூபாய். வரமிளகா காம்பு எடுத்ததுங்க. ஒரு மிளகா கூட வேஸ்ட் ஆகல, அவ்வளவு நல்லா இருந்தது. நிறைய பேர் நேத்து வீடியோலயே எங்க வாங்குனீங்க என்ன விலைன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் ஒரு சின்ன விளக்கம்ங்க. விலை கொஞ்சம் அதிகம், ஆனா பொருள் தரமா இருக்குங்க. வேலைக்கு போற அன்னைக்கு சமைக்கிறது போக வீடு கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது, துணி மடிக்கிறது, இது மட்டும் தான் பண்ண முடியுது. லீவ் அன்னைக்குதான் இந்த புடவைக்கு கஞ்சி போடுறது, அயன் பண்றது, வீடு கிளீன் பண்றது, இதெல்லாம் பண்ண முடியுதுங்க. நம்ம வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே தனித்தனியா போட்டு வெயில்ல வச்சாச்சுங்க. நடுவுல ஒரு 2 மணிக்கு நினைக்கிறாங்க வந்து ஜஸ்ட் அப்படியே கிளறி விட்டுட்டு மட்டும் போயிட்டேன். நான் ஏற்கனவே புளி வாங்கிட்டு வந்தது வந்து காய வச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஆப்பத்துக்கு முதல்ல ஆட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அடை தோசைக்கு ஆட்டிட்டு இருக்குங்க. எனக்கு வந்து கிரைண்டர்ல போடுறது ரொம்ப ஈஸிங்க, மிக்சியில போடுறதை விட. இட்லிக்கு நாளைக்கு ஊற வச்சுக்கலான்றதுனால இதை மட்டும் ஆட்டி எடுத்துட்டேங்க. இப்ப அடை தோசை மாவு ரெடி ஆயிருச்சு. ஆப்ப மாவு நான் ஏற்கனவே ஆட்டி வச்சது பாருங்க, முடி வச்சிருக்கேன். இது வெளியில தான் வச்சிருக்கேன். இது புளிச்சாதான் நைட்டுக்கு அப்பம் ஊத்த முடியும். அடை தோசைக்கு பாத்தீங்கன்னா நேத்து சாம்பார் கொஞ்சமா வச்சிருந்தது, அதை சூடு பண்ணி வச்சாச்சு. அது கூட தேங்காய் சட்னி, கொத்தமல்லி இதெல்லாம் நிறைய போட்டதுனால கிரீன் கலர்ல இருக்குங்க. கூட நெல்லிக்காய் ஜூஸுங்க. நெல்லிக்காயோட இஞ்சி மிளகு சேர்த்து அரைச்சிருவேன். 2 3 தடவை வடிகட்டி மிக்சியில போடுவேன். அதுக்கப்புறமா லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நாட்டு சக்கரை போடுவேங்க. இதுதான் எல்லா ஜூஸுக்குமே நான் பண்ற மெத்தடு. நீங்க நாட்டு சக்கரைக்கு பதிலா உப்பு சேர்த்துக்கலாம். டெய்லி பால் காய்ச்சும் போது பாலாடை எடுத்து ஃப்ரீசர்ல வச்சிருவாங்க. அதை எடுத்து வெளியில வச்சாச்சு. ஃப்ரீசர்ல வச்சது கல்லு மாதிரி இருக்குங்க. அதனால நான் காலையில எந்திரிச்சதுமே எடுத்து வெளியில வச்சுட்டேன். அதை வந்து நம்ம வெண்ணெய் எடுத்துட்டு நெய்யா காய்ச்சியாச்சுங்க. பாதி வெண்ணெய் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா பிரெட்டுக்கும் சூப்புக்கும் வேணும்ன்றதுனால மீதி வெண்ணெயை மட்டும் நெய்யா காய்ச்சி ஊத்தி வச்சாச்சுங்க. வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சற வீடியோவும் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. மத்தியானத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி கருவாடு, இந்த கருவாடு பேர் தெரியாது, போன வாரம் சந்தையில வாங்கிட்டு வந்தேன். நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போது பக்கத்துல மணிக்கான்னு ஒரு அக்கா இருந்தாங்க, ரொம்ப நல்லா சமைப்பாங்க. அவங்க இந்த கருவாடு தொக்கு ரொம்ப அருமையா பண்ணுவாங்க. அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டுட்டு தான் பண்ணேன். ஆனாலும் அவங்களோட டேஸ்ட் வரலங்க. சாயங்காலம் போன் பண்ணும்போது கூட நான் சொன்னேன் நீங்க பண்ண மாதிரி வரலன்ட்டு. இன்னொரு தடவை பண்ணும்போது கரெக்டா வந்துரும் அப்படிங்கறது சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்றேங்க. கருவாடு தொக்கு சாப்பிடணும்னு நினைச்சா சனிக்கிழமைனாலும் நான் செஞ்சிருவேங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் போய் மேல இந்த காய போட்ட பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து டப்பால போட்டு வச்சாச்சு. அந்த டப்பா மூடி வைக்கலங்க, அப்படியே திறந்தே வச்சுட்டேன். டப்பாவும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது அப்படியே பொருள் திறந்து வச்சுட்டேன். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறமா டப்பா எல்லாம் மூடி வச்சேன். ஏன்னா வெயில்ல வச்சது கொஞ்சம் சூடா இருக்கும்ன்றதுனால கொஞ்ச நேரம் கழிச்சு நான் மூடி வச்சுட்டேங்க. காய வச்சு டப்பால போட்டு வைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம ஒவ்வொரு தடவை எடுக்கும் போதும் ஈர கையிலயோ இல்ல ஈரம் கரண்டிலயோ எடுத்தோம் அப்படின்னா வண்டு பிடிச்சிருங்க. திரும்ப ஒரு 3 4 மாசத்துக்கு அப்புறம் டைம் இருந்ததுன்னா எடுத்து இன்னொரு தடவை காய வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா எதுவுமே ஆகாதுங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு டின்னருக்கு ஆப்பம் செஞ்சங்க. காலையிலேயே மாவாட்டி வச்சோம் பாருங்க. வெல்லம் சேர்த்து இனிப்பு ஆப்பம் செஞ்சிருக்காங்க, வெல்லம் ஆப்பம். இது எங்க ட்ரெடிஷனல் ரெசிபி, பாட்டி காலத்து ரெசிபி. தொட்டுக்கறக்கு கத்திரிக்காய் பஜ்ஜி. இனிப்பு ஆப்பத்துக்கு எதுக்கு சட்னின்னு நினைக்கலாம், இந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்குங்க. இந்த வெல்லம் ஆப்பம் வீடியோவை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேங்க.